பிரைஸ் தி லார்ட். நீதிமானும் தன்னுடைய வாழ்க்கையில் சோர்வுகள், பலவீனங்கள், சோதனைகள் ஆகியவற்றின் மத்தியில் விழுந்து போகலாம். ஆனால் நீதிமான் என்றைக்கும் அவற்றில் விழுந்து கிடப்பதில்லை. கர்த்தர் அவனை தூக்கி விடுவார். வேதம் சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். உன் சத்துரு விழும்போது சந்தோஷப்படாதே, அவன் இடரும்போது உன் இருதயம் களி கூறாதிருப்பதாக. ஆனால் துன்மார்க்கர் தீமையில் சிக்கிக் கொள்வார்கள். நம்மை கீழே தள்ள நினைத்தவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர்கள் விழுந்து போகும்பொழுது நம்முடைய மனம் சந்தோஷம் அடையக்கூடாது. நமக்கு தீங்கு செய்தவராக இருந்தாலும் அவர்கள் கஷ்டப்படும் பொழுது நாம் சந்தோஷப்படுவது தேவனுக்கு பிரியமானதல்ல. நாம் இயேசுவை போல் மன்னிக்கும் இருதயம் உடையவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய சத்துருக்களையும் நேசிக்க வேண்டும். நீதிமானுக்கு ஆதரவாக கர்த்தர் இருக்கிறார். அவன் விழுந்து போனாலும் கர்த்தர் அவனை எழுப்பி உயர செய்வார். நீங்கள் உங்கள் சத்துருக்கள் விழும்போது சந்தோஷப்படாமல் அவர்களுக்காக ஜெபியுங்கள். ஆமேன்.